வணக்கங்க. Praise the Lord. தென்றல் நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோடு கூட உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம கர்த்தரை துதிக்கிறது குறித்து கத்துக்கொண்டே இருக்கிறோம். What a joy. கர்த்தரை துதிக்கிறதுனா எவ்வளவு சந்தோஷம் இல்லப்பா. Amen. There are 7 ways of praising God. இல்ல 7 விதமான praises நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாருமே ஒவ்வொரு வாரமும் தவறாம பார்த்துட்டு இருக்கேன் என்பதை நாங்கள் அறிவோம். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இல்ல, just to learn how to praise God. முதல்ல இருந்தே வரலாமா? வரலாம். நம்பர் ஃபர்ஸ்ட் வீக் என்ன கத்து கொடுத்தோம்? யாதா. வெரி குட். யாதா. யாதான்னா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பது. அப்ப செகண்ட் வீக் என்ன கத்து கொடுத்தோம்? தெகலன்னா பாட்டு பாடி அவரை worship. அப்ப மூணாவது வாரம் பராக். முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிப்பது. நான்காவது வாரம் ஹலால். ஹலால். ஆமா. நம்மை மறந்து கர்த்தரை ஆராதிப்பது. அப்ப ஐந்தாவது வாரம் அதாவது தெரியாதுல்ல, வெயிட் பண்ணுங்க, கேளுங்க. ஆமா, இன்னைக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் பிரைஸ் காட். கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து அவரை ஸ்தோத்திரிப்போமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த டிவி நிகழ்ச்சியை உங்க ஹால்ல உட்கார்ந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்ததுனால தான் இன்றைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த காலை வேளையில 6:30 in the morning, and இந்த காலையில கடந்த ரா முழுதும் நம்மளை பாதுகாத்ததுனால தான் இந்த புதிய நாளை கர்த்தர்க்கான கிருபை செய்திருக்கிறார். புதிய நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இந்த நாளின் காலையில புதிய கிருபைனால உங்களை நிரப்பி இருக்கிறார். இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நினைத்து நன்றி சொல்லுவேன், நினைத்து நன்றி சொல்லுவேன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நடத்தினீர், நினைத்து நன்றி சொல்லுவேன். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி பாடலாமா? வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நடத்தினீர், நினைத்து நன்றி சொல்லுவேன். நன்றி நன்றி நல்லவரே, நன்றி நன்றி எபினேசரே, நன்றி நன்றி நல்லவரே, நன்றி நன்றி எபினேசரே. அல்லேலூயா துதி கனம் உமக்கே, அல்லேலூயா மகிமையும் உமக்கே, அல்லேலூயா துதி கனம் உமக்கே, அல்லேலூயா மகிமையும் உமக்கே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லுவேன், நினைத்து நன்றி சொல்லுவேன், நினைத்து நன்றி சொல்லுவேன், நினைத்து நன்றி சொல்லுவேன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நடத்தினீர், நினைத்து நன்றி சொல்லுவேன். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நடத்தினீர், நினைத்து நன்றி சொல்லுவேன். நன்றி நன்றி நல்லவரே, நன்றி நன்றி எபினேசரே. இருதயத்துல இருந்து நன்றி நல்லவரே, நன்றி நன்றி எபினேசரே. அல்லேலூயா துதி கனம் உமக்கே, அல்லேலூயா மகிமையும் உமக்கே, அல்லேலூயா துதி கனம் உமக்கே, அல்லேலூயா மகிமையும் உமக்கே. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஜெசிமா. வருஷத்தின் கடைசியில கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம ஒரு பேப்பர்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்போம். எழுதி வச்சுட்டு அந்த வருஷத்தின் கடைசியில எப்பெல்லாம் நமக்கு நன்மை நடந்துச்சோ அதெல்லாம் அந்த பேப்பர்ல எழுதி வச்சதை ஒன்று ஒன்றா அந்த இயர் எண்ட் 31ஆம் தேதி எடுத்து நாங்கள் வாசித்தோம். எவ்வளவு நல்லவராக ஆண்டவர் இருந்திருக்கிறான்றதை நாங்கள் வாசிக்கும் போது தான் புரிஞ்சுது. என்னெல்லாம் வாக்குறுதியை போன வருஷம் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் அந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற்றி இருக்கிறத நாங்க வாசிச்சே பார்த்தோம். ஆமென்.
நன்றி சொல்ற ஒரு சூப்பர் டேல அந்த 31st ஆஃப் த டிசம்பர் த ஹோல் இயர்க்காக நன்றி சொல்றது. ஸோ நீங்க உங்களுக்குலாம் do you have reasons to thank God? உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு ரீசன் இருக்கா? சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். நம்மளை இப்போ வரைக்கும் ஏசப்பா உயிரோட வச்சிருக்காரு. ஓ, இப்போ வரைக்கும் கர்த்தர் நம்மள ஜீவனோட உயிரோட வச்சதுக்காக சாமி ஜீவன் தந்த தேவனுக்கு நன்றி சொல்லணும். சூப்பரா சொன்னீங்க ஷாமிமா. கேரன் நீங்க நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஓ, நல்ல ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கெனானியா கையில மைக் வந்திருக்குது. என்ன ஆண்டவர் நம்மளுக்கு சோறு கொடுத்திருக்காரு. ஐயோ, வயிறு பாக்கியம், சோறு முக்கியம். கெனானியாக்கு வந்து அதுவும் அவன் என்ன தெரியுமா, நம்ம எங்க போனாலும் வித்தியாசமா என்ன இருக்குது அதுதான் கேட்பான். ஆமா. அவன் கெனானியா பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கிற சாப்பாட்டுக்காக அவன் நன்றி சொல்லணும். நம்ம ஜெபிக்கிறோம்ல, அன்றன்று உள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்க. அப்ப ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருக்காரு. நீ நியூலன் சொல்லு. நியூலன் டெய்லியும் நம்மளுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்திருக்காரு. அதுக்காக ஓ, எவ்வளோ கொடுத்துக்கிறாரு, அதெல்லாம் விட்டுடு. ஒரு மனுஷனுக்கு அடிப்படையான தேவை இருக்குல்ல, ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர். அதுல க்ளோத்திங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே ஓகே, தட் வாஸ் நைஸ். பேசிக் நீட்ஸை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். ஷெக்கினா, உங்ககிட்ட நாங்க கேட்கவே இல்லையே, எதுக்காக காடுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க இன்னைக்கு? யோசிக்கிறா. ஒன்னா ரெண்டா அவ்வளவு இருக்கு எனக்கு, நான் எதை சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா ஷெக்கினா? அப்படியே ஷெக்கினா, you have so much to give thanks to God. Yes? Wow. ஆமா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஷெக்கினா is a class topper. அவ நல்லா படிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்றதுனால she is thankful. பாஸ்டர் நீங்க? கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்விற்காக. ஓ, இந்த வாழ்க்கைக்காகவே, for his life. நீ blessy? உயர்வை கொடுத்திருக்காரு. போற இடத்துல எல்லாத்துலயும் ஒரு உயர்வை அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. ஆண்டவர் உனக்கு உயர்வை கொடுத்ததற்காக நீ நன்றி உள்ளவளா இருக்கிற. வெரி குட். கர்த்தர் நம்மளை உயர வச்சு அழகு பார்க்கிற தேவன். இப்போ உங்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னா எதற்கு நீங்க நன்றி சொல்வீங்க? சொல்லவே முடியல, அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார்ல. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் டு காட். கர்த்தருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நம்ம இருக்கணும். எப்பெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களோ அப்பெல்லாம் என்ன தெரியுமா, பழைய நன்மைகளை நம்ம நினைவு கூறும் பொழுது ஒரு விசுவாசம் நமக்குள்ள வளரும். ஆமென். இன்றைக்கு நாங்க நன்றி பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். இப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற the next word of praise என்ன தெரியுமா? தோடா. சொல்லுங்க. தோடா அப்படின்னா தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்கன்னா it is a form of praise. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு எல்லாம். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் தேடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தோடா. எல்லாரும் சொல்லமா? தோடா. கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நம்ம என்னங்க கொடுக்க முடியும் அவருக்கு? நம்ம என்ன கொடுத்தாலும் அவர் செய்த நன்மைகளுக்கு திருப்பி எதுவுமே நம்மளால கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாது. Let's give thank. Let's be thankful. கர்த்தர் செய்த எல்லாவற்றுக்கும் அதெல்லாம் விடுங்க, செஞ்சதெல்லாம் விடுங்க, நம்மளையும் ஒரு பொருட்டா நினைக்கிறாரு பாத்தீங்களா? ஆமா, அதுக்கு
அதுக்கே நம்ம நன்றி நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். மனுஷனை அவர் நினைப்பதற்கு நாம எம்மாத்திரம் அப்படின்னு வசனம் இருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், என் மனசுல படுற ஒரு விஷயம், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததுக்காக நம்ம எப்போ நன்றி உள்ளவர்களா இருக்கணும். இந்த நன்றி நன்றி பத்தி நம்ம பேசும்பொழுது பைபிள்ல ஒரு பேரபிள் ஆர் உண்மை சம்பவம் ஒன்று நடந்தது. பைபிள்ல ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்தது தேங்க்ஃபுல்னஸ் பத்தி. ஏதாவது எனி கெஸ்ஸஸ்? அது வந்து நான் சொல்லிடுறேன், ஒரு க்ளூவும் கொடுத்துறேன். நியூ டெஸ்ட்மெண்ட்ல நடந்துச்சு, ஆண்டவர்கிட்டயே நடந்துச்சு. சொல்லுங்களேன். ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் வந்து செகினா தான் பிரைட் ஸ்டூடெண்ட் ஆல்வேஸ். பிளஸி நீ தான் பேசி எதுவும் பேசல. எனி கெஸ்ஸஸ் பிளஸி? நன்றி உள்ளவர்களாக இருந்தது. ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், ஒரு பெரிய அற்புதம். அதுல ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த தோடா இருந்தது. 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணமாக்கினார். Okay. ஆனா ஒருத்தர் மாத்திரம் தான் திரும்பி வந்து நன்றி சொன்னாங்க. ஆமா, உங்களுக்கு இந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். ஆனா ஒருத்தர் தான் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. அப்ப ஆண்டவர் கேக்குறாரு, மத்த 9 பேர் நன்மை பெற்றாங்கப்பா. எல்லாருக்கும் ஒரே நன்மை தான் நடந்துச்சு. Everyone received the same miracle. 10 பேரும் வியாதிப்பட்டிருந்தாங்க, 10 பேருக்கும் அவமானங்கள் இருந்துச்சு, 10 பேரும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாங்க, 10 பேரும் ஊருக்கு வெளியே இருந்தாங்க. எந்த ஆசீர்வாதத்தையும் அந்த 10 பேர் இது வரைக்கும் பெற்றுக்கொள்ளவே இல்லை. பட் when they saw Jesus healed every single person. எல்லாரும் சுகத்தை பெற்றார்கள், சந்தோஷத்தை பெற்றாங்க. சுகம் வந்ததும் சந்தோஷம் வந்துருச்சு, சந்தோஷம் வந்ததும் வாழ்வு வந்துருச்சு, வாழ்வு வந்ததும் ஊருக்குள்ளேயே வந்துட்டான். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். ஊருக்குள்ள இப்போ வர முடியும், சகஜமா எல்லாருக்கூடயும் பேச முடியும், சகஜமா அவன் குடும்பத்துக்குள்ள அவன் போக முடியும். ஆனா 9 பேரும் இவ்வளோ நன்மையை பெற்றிருந்தாலும் திரும்பவும் வந்து தகப்பனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சின்ன விஷயம் நன்றி சொல்லவே இல்லை. அவர் எதுவுமே கேட்கலப்பா, எனக்கு இதை கொடுன்னு கேட்டாரா? இல்ல, எதுவுமே கேட்கல. ஆனா ஒருத்தர் வந்து திரும்பி தேங்க்ஸ் சொன்ன உடனே அவர்கிட்ட போய் கேக்குறாரு, நீ மட்டும் வந்திருக்கிறியே, மீதி 9 பேரு எங்க? ஆனா வேத வசனம் ஒன்று அழகா சொல்லுகிறது, தேங்க்ஸ் சொல்ல வந்தவரை, அதாவது தோடா அந்த பிரைஸ கொடுக்க வந்த அந்த ஒருத்தருக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த வார்த்தை இன்னொரு வெர்ஷன்ல, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல, your faith has made you whole. முழுமை, நிறைவ அந்த விசுவாசம் அவனுக்கு கொடுத்திருக்கிறது. அவன் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். பாத்தீங்களா? நன்றி சொல்லும் பொழுது அவன் முழுமை அடைந்தவனாக திரும்பி போனான். இவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருந்திருக்கும், அந்த 9 பேர் வாழ்க்கையில சுகம் வந்துருச்சு. வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல அவங்க திரும்பி சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. ஆனா முழுமையை பெற்றுக்கொண்டார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விதான் இருக்குது. ஆனா இவன் நன்றி சொல்ல வந்தான்ல, அவனுக்கு முழுமையை அவன் பெற்றுக்கொண்டார். ஆமென். இந்த கைண்ட் ஆஃப் பிரைஸ் எப்படிப்பட்ட பிரைஸ் தெரியுமா? ஆண்டவருக்கு நீங்க பிரைஸ் கொடுக்கும் பொழுதே இட் இஸ் ரிசீவிங் blessing. தோடா அப்படிங்கிறது when you praise God through your thanks you receive a blessing from him. அப்பனா two way ன்னு சொல்லலாம் ஜெசிமா. ஒன்னு நீ துதிக்கிற, நன்றி சொல்ற, நன்றி சொல்லும் பொழுதே உன் விசுவாசம் உன்னை முழுமை உள்ளவனாக மாற்றுகிறது. ஆமென். உன்னை முழுமையாக மாத்துகிறது, உன்னை blessing-ஐ ரிசீவ் பண்ண வைக்குது. ஆமென். இன்னைக்கு அந்த ஹோல்சம் வேணுமா இல்ல வெறும் ஹீலிங் மட்டும் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஹோல்சம் blessing, முழுமையான blessing வேணும்ல, மொத்தம் வேணும்ல நம்மளுக்கு. அப்ப ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா நம்ம எப்பவுமே இருக்கணும். சரியா? திருப்பி நம்ம அந்த பாட்டை பாட போறோம். we're going to repeat that words. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எல்லாருமே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு போயிடாம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல 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 கர்த்தர் உங்களை முழுமைய உங்களுக்கு பரிசா கொடுப்பார். he will make you whole. விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார். ஆமென். பல்லமா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை என்னையே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்,
இயேசுவை என்னையே துதிக்க வந்தோம். வா, கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்ல நன்றி சொல்ல நன்றி சொல்ல அது அப்படியே சந்தோஷமா மாறிடும் இந்த சூழ்நிலையை. God sees always the heart. அதான் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு கூட நிறைய பேர் ஆலயத்துக்கு வரோம். எதற்காக வருகிறோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்ல வருமா? இப்ப இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அமர்ந்து இருக்கிறோம். எதற்காக அமர்ந்து இருக்கிறோம்? கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக அமர்ந்து இருக்கிறோமா? இந்த 10 பேர்ல 9 பேர் நன்மை பெற்றவன்ட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் ஆண்டவரை நெருக்கினார்கள், ஆண்டவரை பின்தொடர்ந்தார்கள், many people. ஆனா ஒரு குறிப்பிட்ட மக்களை மாத்திரம் தான் அவர் பயன்படுத்தினார். அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றினார். நாட் எவ்ரிவன். அவர்கிட்ட வந்தவங்க எல்லாரும் நன்மையை பெற்று கொண்டாங்க. உணவு கிடைக்குமான்னு தேடி வந்தவங்க நிறைய பேர், சுகம் கிடைக்குமான்னு தேடி வந்தவங்க நிறைய பேர், அற்புதம் கிடைக்குமான்னு தேடி வந்தவங்க நிறைய பேர். ஆனா முழுமை அடைந்தவர்கள் ஒரு சிலர். கர்த்தருக்கு எப்பயுமே முழுமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார்னா நிறைவானவரை கொடுத்திருக்கிறார், முழுமை பெறுவதற்காக கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நம்ம அந்த நிறைவை பெறுவோம். அந்த தேங்க்ஸ்கிவிங் நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் முழுமை அடைகிறோம். I have a real life testimony to share with you all. ஒரு real life testimony. இந்த எல்லா வார்த்தையிலுமே இந்த தோடா அப்படிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையை கொடுத்துச்சு. என்ன அப்படி கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி நான் இருக்கும் பொழுது, இல்லை மேபி இன்னும் கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக எனக்கு வந்து அந்நிய பாஷை பேசணுன்ட்டு ஒரு ஆசை. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். யார்கிட்ட கேட்க முடியும்? நம்ம இல்லை, ஆண்டவர்கிட்ட தானே கேட்க முடியும். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் வார்த்தையே இந்த தோடாதான். அப்போ எனக்கு அந்த ஐ டோன்ட் நோ இட்ஸ் மீனிங், ஆனால் ஐ ரிசீவ் திஸ் வேர்ட் ஃப்ரம் காட். தோடா ரப்பா இந்த 2 வார்த்தைகளை தான் கண்டினியூஸாக பேச ஆரம்பித்தேன் பிகினிங்கில். அப்புறம் தான் எடுத்து உட்காந்து போய் பார்த்தா தோடா ரப்பானா தேங்க்யூ ஸோ மச் அப்படிங்கிறது தான் அந்த தோடா ரப்பா. இன்றைக்கும் நான் ப்ரே பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இந்த தோடா ரப்பாங்கிற வார்த்தை வரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்ல 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 கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் முழுமையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையிலே நிக்கல தெரியுமா ஜெசிமா? when you start அந்த ஒரு பாஷை அவர் கொடுத்த அந்த ஒரு வார்த்தையை நீ திரும்ப திரும்ப பேசும்பொழுது கர்த்தர் புதிய பாஷைகளை கொடுக்கிறார். நம்ம ரகசியங்களை பேச நீங்க ஆரம்பிச்சீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைந்தது. you know one thing, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்களேன். உங்க வாழ்க்கையில குறைகளை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க, குறைகளை பேசவே மாட்டீங்க, மற்றவர்களுடைய கரைகளையும் பேச மாட்டீங்க. கர்த்தர் உங்களை துதிக்கிறவர்களாக மாற்றுவார். 5 வகையா நம்ம துதிக்கலாம் கர்த்தரை இதுவரைக்கும் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நம்பர் 1 யதா. ஆமா, யதானா என்ன? கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பது. நம்பர் 2 தெஹிலா, கர்த்தரை பாடி அவரை துதிப்பது. நம்பர் 3 பராக், சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிப்பது. 4வது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமே, ஹலால், நம்மை மறந்து கர்த்தரை ஆராதிப்பது. 5வது தோடா அப்படின்னா தேங்க்ஸ்கிவிங். ஆமென். எல்லாம் செலுத்திட்டு நீங்க நன்றி சொல்ல மறந்துட்டீங்கன்னா என்னையா பிரயோஜனம்? ஒரு வாழ்க்கை வாழ போறோம், அவருக்காக வாழ போறோம், சந்தோஷமா இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்களேன். be thankful for everything. ஆமென். அதனால தான் நிறைய வசனங்கள் பைபிள்ல இருக்கு. முக்கியமா சங்கீதங்களில் ஸ்தோத்திர பலிகளிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். இந்த ஸ்தோத்திர பலி அப்படிங்கிறது இட் இஸ் a sacrifice of praise. ஆமென். நன்றி பலி சொல்லுங்க. நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நீங்களும் சேர்த்து சொல்லுங்க. நன்றி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான்
அதிகாலை ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருக்க பழகணும். எவ்வளோ நன்மைகளை பெற்றிருக்கோம், திரும்பி ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க இருதயத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. உங்க விசுவாசம் வர்த்திக்க செய்வார், உங்களை முழுமையாக்குவார். அண்ட் அதனால அநேகர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பாங்க. 10 பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 9 பேர் நன்றி சொல்வதற்கு திரும்பி வரவே இல்லை. ஆனால் ஒருவர் மாத்திரம் வந்தார், அவர் முழுமை அடைந்தார். நாம் முழுமை அடைந்தவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். God bless you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தயவு என் ஜனத்தோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நன்றி சொல்லி இன்னைக்கு துதிக்க கத்துக்கிட்டோம். கர்த்தர் எதை எங்க வாழ்க்கையில அனுமதி கொடுத்தாலும் அது எங்க நன்மைக்காக தான் இருக்கும். எங்க வாழ்க்கையில அனுமதி கொடுத்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீங்க உங்க கரங்களை இப்போ உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அவ்வளவுதான். இதே போல உங்க வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவார், முழுமையாக்குவார். உம்முடைய நாமத்தினாலே என் ஜனங்களை மனநிறைவோடு கூட குடும்பத்தோடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்க சுகமா சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட உம்முடைய நாமத்தை நன்றி சொல்லி மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எல்லாமே நீ தானையா, எல்லாமே நீ தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீர்தானையா, எனக்கு எல்லாமே நீர்தானையா. உள்ளவன் நாற்றவன் பலனுள்ளவன் பலனற்றவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீதானையா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது நீர்தானையா. எல்லாமே நீர்தானையா, எல்லாமே நீதானையா, எனக்கு எல்லாமே நீதானையா. கரை காண படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்ல, செல்லவோ வழியோ இல்ல. கரைக்கான படகை போல தனியாய் தவிக்கின்றேன் நான். கரம் பிடிப்பவர் ஒருவரும் இல்ல, செல்லவோ வழியோ இல்ல. உம்மை மாத்திரமே நம்புகிறேன், உம்மை மாத்திரமே நம்புகிறேன். நினை
காற்றும் மழையும் இல்லை என்றாலும் வாய்க்கால்கள் நிரம்பும் என்றீரே. என் நிலைகள் நிச்சயம் மாறும், ஒரே வார்த்தை சொன்னால் போதும். காற்றும் மழையும் இல்லை என்றாலும் வாய்க்கால்கள் நிரம்பும் என்றீரே. என் நிலைகள் நிச்சயம் மாறும், ஒரே வார்த்தை சொன்னால் போதும். உம்மை மாத்திரமே சார்ந்து உள்ளேன், உம்மை மாத்திரமே சார்ந்து உள்ளேன். துணை நின்று என் கரம் பிடிக்க நினைத்தருளும் ஐயா. துணை நின்று என் கரம் பிடிக்க நினைத்தருளும் ஐயா. எல்லாமே நீர் தானையா, எல்லாமே நீர் தானையா.